நாளை பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இது குறித்தான தீர்ப்பானது இன்றுக்குள் தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரம். பாமக பொதுக்குழு விசாரணையானது நிறைவடைந்துள்ளது. தீர்ப்பு இன்றுக்குள் தெரியவரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரம். அன்புமணி தரப்பு நாளை அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை சென்னை நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்தங்கடேசனுடைய நீதிமன்ற அறையிலேயே நடைபெற்றது. சுமார் 15 நிமிடங்கள் வரை இந்த வாதங்களானது நடைபெற்றது. மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் தரப்பிலும் இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அன்புமணி தரப்பை பொறுத்தவரை விதிகளின்படிதான் பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. நிறுவனருக்கு நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாதத்தின் பொழுது அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அன்புமணி ராமதாஸ் பெயரை அன்புமணி என இந்த விசாரணையின் பொழுது ராமதாஸ் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அன்புமணி ராமதாஸ் என்று குறிப்பிடாமல் அன்புமணி என்று மட்டுமே அன்புமணி தரப்பில் இந்த ராமதாஸ் தரப்பில் விசாரணையின் பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அன்புமணி தரப்பில் ஆட்சேபமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து காவல்துறை தரப்பு வாதத்தை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது உள்ளரங்கில் தான் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அப்பொழுது காவல்துறை தலையிடும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஆட்சேபனையும் தங்களுக்கு இல்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஆனந்தங்கடேஷ் தீர்ப்பு விட்டு வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வெளிவரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தற்போது சூழலை பொறுத்தவரை சுமார் 15 நிமிடங்கள் வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது அந்த உத்தரவு ஆனது தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவரும் என நாம் எதிர்பார்க்கலாம்.